நாசர் கான் அவர்கள் ஒரு மிக சரியான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து தொடர் பரப்புரையாக ராமேஸ்வரம் நகரம் முழுவதும் ஒரு மிகப்பெரும் எழுச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ் புலிகள் சார்பில் நெஞ்சமிருந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல தமிழ் புலிகள் என்கிற ஒரு சின்னஞ்சிறு இயக்கமாக இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களையும் அரவணைத்து இந்த மேடையில பேச வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு பொன்னாரையும் அணிவித்து மரியாதை செய்து இந்த இயக்கத்தோடு நீங்களும் போராட்ட களத்தில் எங்களோடு பயணிக்க வேண்டும் என்று எங்களையும் அழைத்து இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் உங்களை எல்லோரையும் நான் பாராட்டுகிறேன், வணங்குகிறேன். தோழர்களே, இன்றைக்கு அரசியல் களம் என்று சொன்னாலே தமிழகத்தில் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையைத்தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரும் அரசியல் களமாக இன்றைக்கு அது ஒரு பிரகடனமாகிக் கொண்டிருக்கு. பிறகு மதுரையை மையமாக வைத்து ஒரு மிகப்பெரும் அரசியல் களமாக இன்றைக்கு மாறும். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி இந்தியாவின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் நகரத்தில் அனைத்து தோழமை இயக்கங்களை நாம் ஒருங்கிணைத்து ஒரு மிகச்சிறந்த போராட்ட களத்தை, ஒரு அரசியல் களத்தை இன்றைக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை கட்சிகளுக்கும் நான் நெஞ்சமிருந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்வேன். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை, மிகப்பெரிய ஒரு அநீதியை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அது என்ன உம்மதி கொள்கை? இந்தியாவில் எங்கேயும் உம்மதி கொள்கை என்பது கிடையவே கிடையாது. நீங்க நல்லா படிச்சவங்க, சர்வதேச அரசியலையும் வரலாறுகளையும் இந்தியாவுடைய வரலாறையும் படித்த சால சிறந்த அறிவாளிகளும் போராளிகளும் நீங்க நன்றாக பார்க்க வேண்டும். இந்தியாவில் மட்டுமல்ல, உலக நாடுகளில் எங்கேயும் உம்மொழி கொள்கை கிடையாது. இந்தியா முழுவதும் 2 மொழிகள் தான். ஒன்று அனைவருக்கும் பொதுவான மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கில மொழி, இன்னொன்று அந்தந்த தேசியர்களுடைய தாய்மொழி. இன்றைக்கு காஷ்மீரில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் காஷ்மீரிகள் தான். அதே போல தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மொழியை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நாம் தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் எங்கே இருந்து இந்தியை கொண்டு வருகிறார்கள்? இந்தி என்பது எந்த மொழியை சார்ந்தது? அது மக்கள் பேசக்கூடிய மொழியாக இருக்கிறதா இந்தி என்று பார்த்தால் அது மக்கள் மொழியே கிடையாது. இந்தியை எந்த மக்கள் அவர்கள் தேசிய மொழியாக தாய்மொழியாக பேசுகிறார்கள்? இந்தி என்பது அடிப்படையில் சமஸ்கிருதத்தில் இருந்து வந்த மொழி. இந்தி என்பது சமஸ்கிருதத்திலிருந்து மொழி வந்த ஒரு அடிஷனல் லாங்குவேஜ் என்று சொல்வார். இந்தியை கட்டாய பாடமாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இந்தியை தமிழ்நாட்டில் நாம் தாய்மொழியாகவோ அல்லது மும்மொழி கொள்கையாகவோ அல்லது பாடத்திட்டத்தில் இந்தியை கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? நாங்கள் இந்தியை நீங்க ஏற்று அரசியல் பேசுகிற பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் அல்லது அந்த அரசியலை ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த பாரதிய ஜனதாவோட கூட்டணியாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து நாங்க போராடுகிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் சேர்த்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் போராடி கொண்டிருக்கிறது. இந்தி கல்வி பாடத்திட்டத்தில் வந்தால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகள், தமிழ்நாட்டு பிள்ளைகள் எல்லா துறைகளிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள். அனைத்து துறைகளிலுமே வரலாற்றை சார்ந்த குழந்தைகள், வரலாற்றை சேர்ந்த பிள்ளைகள் இங்கே அனைத்து துறைகளிலுமே அதிகாரிகளாக வந்துவிடுவார்கள். சாதாரணமா ஒரு விஓ போஸ்டிங்கா இருக்கட்டும், தாசில்தார் போஸ்டிங்கா இருக்கட்டும், சப் டிவிஷனா இருக்கட்டும், எந்த டிவிஷனாக இருக்கட்டும், வங்கிகளில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளில் வங்கிகள், போஸ்ட் ஆபீஸ், இப்படி அனைத்து நிறுவனங்களுமே இந்தி மயமாகிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வேலை
சொந்த மண்ணிலே அகதியாக இருக்கிறார்கள். இது எங்களுக்கான போராட்டம் இல்லை, திமுகவுக்கான போராட்டம் இல்லை, இது அனைத்து மக்களுக்குமான போராட்டம். ஏன் எங்களை எதிர்த்து போராடுகிற பாரதிய ஜனதாவுக்குமான போராட்டம். இதை நீங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சி. இந்த யதார்த்தமான அரசியலை நாம் புரிந்து கொள்ளாமல் ஏதோ வேற வழி இல்லாம நாங்க தான் வேலை வெட்டி இல்லாம இங்க யாரும் போராட்டம் ரோட்ல போராடிட்டு இருக்கல. இதை வேலைக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் சிந்திக்க வேண்டும். இது ஏதோ தமிழர்களுக்கான போராட்டம் அல்ல, இந்தியா முழுவதும் வாழக்கூடிய அனைத்து தேசிய இனங்களுக்கான போராட்டம். நீங்கள் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். தமிழர்களுக்கான போராட்டம் மட்டுமல்ல, எந்த சாதிக்கான போராட்டமும் அல்ல. அனைவரும் இங்கே சாதியை கடந்து மதத்தை கடந்து அனைவரும் தமிழர்கள் என்கிற உணர்வோடு என்று கடந்து நின்று போராடி கொண்டிருக்கிறோம். இது அடிப்படையில் என்னன்னா, இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மதத்தை வச்சு நீங்க அரசியல் பண்ணுவீங்க. ஒண்ணு இல்லைன்னா சாதி கலவரத்தை மூட்டி விடுவீங்க. இது கூட கோவில் நகரம் புண்ணியஸ்தலம், எங்கெல்லாம் புண்ணியஸ்தலம் இருக்கோ, எங்கெல்லாம் கோவில் நகரங்கள் இருக்கோ, அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப ஆழமா வேரூன்றி வேலை பார்ப்பாங்க. சாதி ரீதியாக மத ரீதியாக இங்க பாகுபாடுகளை உருவாக்கி தமிழர்களுக்குள்ளேயே அந்த சாதிக்காரன் இந்த சாதிக்காரன், அந்த மதத்துக்காரன் இந்த மதத்துக்காரன் என்கிற சாதிய மோதலை மத கலவரங்களை தூண்டிவிட்டு அரசியல் லாபம் தேடுகிற பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டை முற்று முழுதாக அழிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. முன்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் 2000 கோடி கல்வி நிதியை நாங்கள் தரமாட்டோம் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாட்டை இவர்கள் எச்சரிக்கிறார்கள். தமிழ்நாட்டை வளைக்கிறார்கள். தமிழ்நாடு அடிபடிய வேண்டும், இவர்களுக்கு மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அடிமையாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் வளைக்கிறார்கள். மற்ற நாடுகள் மற்ற மாநிலங்கள்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு எல்லாம் வளைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் மிக உறுதியோடு, மிக துணிச்சலோடு, மிக தெம்போடு நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் மத்திய அரசை எதிர்த்து இன்னைக்கு போராடி இருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியுடைய அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு முன்மாதிரி மாநிலமாக, ஒரு முன்மாதிரி தலைவராக இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அனைத்து மாநிலங்களையும் ஆர்கனைஸ் பண்ணி இன்னைக்கு அனைத்து ஸ்கூல் நடந்திருக்கு. அதுபோக இன்னொரு பெரிய ஆபத்து வருது. நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தினுடைய பட்டியலை விரிவாக்கம் பண்ண போறாங்க. அப்படி பண்ணா என்ன ஆகும்? நாடாளுமன்ற அவையில் 516 எம்பிக்கள், ஆனா 816 இருக்கைகள் இன்றைக்கு தயார் நிலையில் இருக்கு. அப்படி என்று சொன்னால் நம்முடைய பிரதிநிதித்துவத்தை அவர்கள் குற்றமுறையாக குறைத்துவிட்டு வரலாற்றில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற எண்ணிக்கையை உயர்த்தி அவர்கள் தனிப்பெரும்பான்மையாக வந்து விடுவார்கள். குறிப்பா ராஜஸ்தான், மத்திய பிரதேச, யூபி போன்ற மாநிலங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நாடாளுமன்றத்துடைய எண்ணிக்கையை பெருக்கி அவர்கள் தனி பெரும்பான்மையாக வருவார்கள். அப்படி என்று சொன்னார் ஒரு சர்வாதிகாரியாக ஏற்கனவே அவர் சர்வாதிகாரியாக இருக்காரு. என்ன கொள்கை இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கும் சீமான் போன்றவர்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது? இன்னைக்கு நேரடியா பாத்தீங்கன்னா சீமான் போன்றவர்கள் பச்சையா விலை போயிட்டாங்க. நாட்டை காட்டி கொடுக்கிற துரோகிகளா மாறிட்டாங்க. சாதாரண பதவிக்காகவும் பணத்துக்காகவும் சொந்த மக்களை காட்டி கொடுக்கிற துரோகிகளாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி மாறிவிட்டது. எந்த இனத்தின் பெருமையை சொல்லி, எந்த இனத்தின் வரலாறு சொல்லி நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊட்டினாரோ, இன்றைக்கு அதே இந்த இனத்தை காட்டி கொடுக்கிற பச்சை துரோகியாக சீமான் மாறி இருக்கிறார். சொல்றா பெரியார் கருவறுக்காம விட மாட்டேங்கிறான், திமுகவை கருவறுக்காம விட மாட்டேங்கிறான். கருவறுத்து பாரு பார்ப்போம். நாங்க வேடிக்கை பார்த்து மயிறு பிடிக்கிட்டு போவா. எங்களை அழிக்க நினைத்த ஒவ்வொருத்தரும் அழிச்சு போயிருக்கான். திமுக சொல்ற மாதிரி திமுக சாதாரணமான ஆளுங்களா? திமுக நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கணும்? அண்ணன் பேசுகிற தரமான பேச்சு அதை கேட்டு அப்படியே ரொம்ப உண்மைதான். இது பெரியாரின் பாசறையில் வந்த இயக்கம், அண்ணாவின் வழிவந்த இயக்கம், எங்கள் ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பாசறையில் வந்த இயக்கம். திமுக எந்த கொம்பாதி கொம்பன் வந்தாலும் அழிக்க முடியாது. சீமான சுந்தரக்கா சீமான நான் பேசுறேன், நீ என்னோட விவாதத்துக்கு தயாரா? சீமானுக்கு நான் சொல்றேன், சீமானுக்கு தம்பிகளுக்கு சொல்றேன், என்னோட விவாதத்திற்கு நீ என்னோட விவாதத்துக்கு தயாரா?
இல்ல ஹிட்லர் சொல்ற தமிழ் தேசியத்தை படைக்க போறியா? முழுக்க முழுக்க நீ ஒரு பாசிஸ்ட். முழுக்க முழுக்க எந்த ஹிட்லர்னா வந்து மிகப்பெரிய சர்வாதிகள். அப்படி ஒரு சரிவாதிகள் அரசியலை, இன துரோக அரசியலை, இனவெறி அரசியலை முன்னெடுக்கிற சீமான். ஹிட்லருக்கு என்ன நிலைமை தெரியுமா? தன்னால தத்துவ வச்சுட்டு போனான். ராஜபக்சேக்கு தமிழக மண்ணில் என்ன நடந்துச்சு? அங்க இருக்கக்கூடிய உழைக்கிற மக்கள், போராடுகிற ஒரு மக்கள் ஒன்று திரண்டு ஒட்டுமொத்த சர்வாதிகாரத்தில் தூக்குவாய் அடித்து நுழைந்தார்கள். ராஜபக்சே தப்பு சொல்லி ஓடுறான். ஏன் நரேந்திர மோடி கூட அவன் சென்னைக்கு வந்தப்ப எதுவும் ஓடுறாரு? தப்பு உடைச்சுட்டு ஓடுனீங்க, யாரும் மறந்துடாதீங்க. நீங்க தப்பு சொல்லி அவனை தொடர்ந்து அடிப்போம். மறந்துட்டீங்களா? அடிப்பீங்க கொண்டீங்க. நரேந்திர மோடிக்கு இந்த மண்ணில் என்ன நடந்துச்சு யோசிக்கணும். ரொம்ப சாதாரணமாக எங்கள் மொழியையோ எங்கள் பண்பாட்டையோ எங்கள் நாகரிகத்தையோ கலாச்சாரத்தையோ நீங்கள் அழிக்க நினைத்தால் நாங்கள் இன்னைக்கு வேணும்னா வந்து இங்க வேணா வந்து எங்களுக்குள்ள நீங்க சாதிக்கவத்தை வாழ்க்கை புரிஞ்சு விடலாம். ஒருபோதும் நாங்கள் இங்க இருக்கிற எல்லாமே எங்கள் அண்ணன் தம்பிகள். நாங்கள் சாதியை கடந்து மதத்தை கடந்து இன்றைக்கு தமிழர்களாக நாங்கள் ஒன்று திரண்டு கருத்து போராடி கொண்டிருக்கிறோம். எங்களை ஒன்று சேர்க்கிறதுக்கு எங்கள் மொழி ஒன்று போதும், எங்கள் பண்பாடு ஒன்று போதும். அண்ணன் வெற்றிமாறன் சொன்ன மாதிரிதான் ஒரே மண்ணில் நாங்க வாழ்றோம், ஒரே மொழி பேசுறோம். நாங்க ஒன்றாக மட்டும் போதாரா? நீங்க எப்படி எங்களை மத ரீதியாக சாதி ரீதியாக எங்களை பிரித்தாலும் உங்கள் சூழ்ச்சி ஒருபோதும் படிக்காதா? இது பெரியாருடைய மண். நாங்கள் மீண்டும் மீண்டும் பேசுவோம். எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் தந்தை பெரியாரும் அண்ணாவும் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம். நிலத்தை நாங்கள் நிச்சயமாக காப்பாற்றுவோம். எங்கள் மக்களை நாங்கள் மிகப்பெரும் தமிழர் படையை திரட்டி நிச்சயமாக தமிழர்களுடைய சுயமரியாதை தன்மானத்தை காப்பாற்றுவோம். அண்ணா கூட சொன்னாரு, நாங்க 65 போராட்டம் நடந்தப்ப மாநில சுயாட்சி என்கிற கோரிக்கையை தற்காலிகமாக நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். ஆனால் அதன் நோக்கத்தை நாங்கள் ஒருபோதும் கைவிடவில்லை என்று அண்ணாவர் வழங்கினார். அதே பார்த்தான் மாநில சுயாட்சியை, மாநிலத்தின் சுயமரியாதை நாங்கள் நோக்கத்தை ஒருபோதும் கைவிடவில்லை. நீங்கள் மறந்துடக்கூடாது. என்ன நினைச்சிட்டீங்க? தமிழ்நாட்டின் மண்ணில் தமிழ்நாட்டில் முட்டா நினைச்சிட்டீங்களா? வரலாறு நினைச்சிட்டீங்களா? நாங்கள் மாட்டு மூத்தம் முடிக்கிற முட்டா பயிலா? பகுத்தறிவையும் தன்மானத்தையும் சுயமரியாதையும் இந்த உலகத்துக்கே சொன்ன இனவிடா தமிழர்களும் இந்த உலகத்தில் எங்கே எவன் பாதிக்கப்பட்டாலும் அவருக்காக களத்தில் நின்று போராடுகிற ஒரே இனம் தமிழ் இனம். மணிப்பூர்ல ஒரு போராட்டம், 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி நீ நீதிகள் 100 பேர் சேர்த்து கற்பழிச்சிய பாரதிய ஜனதா செஞ்ச, அங்க இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள் செஞ்ச, அதற்காகவும் போராடிய போராட்ட களத்தை அமைத்து டெல்லிக்கு எச்சரிக்கை எங்கள் இனம் தமிழர் இனம். காஷ்மீர்ல அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக போராடிய இனம் தமிழ் இனம். இங்க இருக்கக்கூடிய எங்கள் தப்புக்கடி உறவுகள் தமிழக மண்ணில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போது வீதிக்கு வந்து போராடிய இனம் எங்கள் தமிழர் இனம். அப்ப எங்க மொழியை நீ அழிக்கணும்னு நினைச்சினா நாங்க வேடிக்கை பார்த்துட்டு போமா? எங்க இனத்தை நீ அழிக்க நினைச்சா நாங்க விரல் சுப்பிட்டு போமா? சீமான் இல்ல, அண்ணாமலை இல்ல, எவன் வந்தாலும் சரி தமிழ் இனத்தில் எவன் கால் வயிற்றை